தண்ணியே காட்டிக்கிட்டு இல்லாமல் ஒரு மாறுதலுக்காக செடியை காட்டுறோம். ஆமாம், நீச்சல் குளத்தில் நான் உட்காந்துருக்கேன். நம்ம இப்போது அன்னையர் தினம், தந்தையர் தினம், நட்பு தினம் கொண்டாடாமல் அன்னையரையும் தந்தையும் நட்பையும் உறவுகளையும் கொண்டாட என்ன செய்ய வேண்டும் என்று சற்று விரிவாக பார்ப்போம். உதாரணத்துக்கு பொங்கல்னு ஒரு விழா இருந்தது. அந்த விழாவில் என்ன கொண்டாடினாங்க அப்படின்னா, இயற்கையை கொண்டாடினார்கள். அங்கே கடவுள் வழிபாடு கிடையாது, சூரியனை வணங்கினார்கள். அடுத்த நாள் மாடு அதை வணங்கினாங்க. அதற்கு அடுத்த நாள் ஊர் கூடி அனைவரும் பொங்கலும் மாட்டு பொங்கலும், பொங்கல் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் கொண்டாடப்பட்டது. மாட்டு பொங்கல் விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடினர். கருநாள் ஊரே சேர்ந்து கொண்டாடியது. இப்படி இந்த 3 நாள் விழாவில் குடும்ப ஒற்றுமை, விவசாயிகள் ஒற்றுமை, ஊரே கோடி கொண்டாடியதால் ஊர் ஒற்றுமை, இப்படி எல்லாமே அந்த 3 நாள் விழாவில் உள்புகுத்தப்பட்டது. இப்படி அந்த 3 நாள் விழாவை தகர்த்து விட்டு கருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடினதை திருவள்ளுவர் தினம் அப்படின்னு மாற்றினாங்க. அந்த இப்போ லீவே விடுறது கிடையாது. யார்கிட்டையுமே மாடு இல்லை, எதுக்காக மாட்டு பொங்கல்னு அதையும் எடுத்துட்டாங்க. பொங்கல் மட்டும் கொண்டாடிட்டு இருக்காங்க. பொங்கலும் எப்படி கொண்டாடுறாங்க தெரியுமா? வீட்டில் சக்கரை பொங்கல் படைச்சி சாமி படம் வச்சுருப்பாங்க. அந்த சாமி படத்துக்கு முன்னாடி பொங்கலை வச்சு மணி அடித்து சரியாக போச்சு, அவ்வளோதான், பொங்கல் விழா முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த விழாவில் எப்படி மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும்? நிச்சயமாக ஆர்வம் ஏற்படாது. சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டம். பயங்கர சத்தமாக இருக்குல்ல, ஏரோப்ளைன் போயிட்டுருக்கு. இப்படி விழாக்களை சிதறடித்து விட்டார்கள். அப்படி விழாக்களை சிதறடித்து விட்டு அன்னையர் தினம், தந்தையர் தினம், நட்பு தினம், இப்படி பல தினங்கள் இருக்குது. அந்த தினங்கள் கொண்டாட அவர்கள் உருவாக்கியது என்னென்னா வியாபாரம். முதல்ல வியாபாரம். நீங்கள் பொங்கல் விழா கொண்டாடும் போது விவசாயிகள் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. நமது பூமி விவசாய பூமி. பொங்கல் விழா கொண்டாடும் போது புது அரிசி, எல்லாரும் அரிசி வாங்குவாங்க. 6 மாதத்துக்கு தேவையான அரிசியை வாங்கி வைப்பாங்க. அரிசி பழசாக போக போக தான் சாப்பாடு நல்லது, உடல் நலத்திற்கு நல்லதுன்னு. விவசாயிகளை தேடி வாங்கும்போது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத அரிசிகள் கிடைக்கும், உரம் போடாத அரிசிகள் கிடைக்கும். ஆனால் கடைகளில் ஏற்கனவே உரம் போட்டு விளைஞ்சு வந்த அரிசியை ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அதை பாதுகாத்து வச்சு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. இப்படி தான் ஒவ்வொன்றுக்குமே பருப்புகள் சேகரிக்கப்பட்டது. எல்லாமே உணவுப் பொருட்கள், நமது உணவுப் பொருட்கள் காய வைத்து பதப்படுத்தப்பட்டக்கூடிய மண் இது. இப்போ யாருமே காய வச்சு பதப்படுத்துறது இல்லை. வத்தல் போடுவாங்க. காய்கறிகளை பூரா இந்த சீசனில் விளையக்கூடிய காய்கறிகளை எல்லாம் பதப்படுத்தி வத்தலாக மாற்றுவாங்க. இந்த சீசனில் விளையக்கூடிய பழங்களை பதப்படுத்தி ஜூஸாக மாற்றுவாங்க. இந்த சீசனில் விளையக்கூடிய அரிசி, பருப்பு எல்லாத்தையும் புளி எல்லாவற்றையும் பதப்படுத்தி அப்படின்னா சூரியனில் காய வைத்து வருடம் முழுவதற்குமான சேமிப்புகள் நடந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே வியாபாரிகள் கையில் எடுத்துக்கிட்டாங்க. மிஷினில் உலர வைக்கிறாங்க, ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க, கடைகளுக்கு கொண்டு வராங்க. மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, இப்படியே தான் எல்லாம் அந்த ஜாமானை வாங்குறாங்க. நான் பேசுகிறதுனால அதை யாரும் குறைச்சிட மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை. யாராவது ஒரே ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவார்களே ஆனால் அந்த குடும்பம் பல நோய்களிலிருந்து விடுபடும். அதனால தான் இந்த வீடியோவை நான் இங்கே பதிவு செஞ்சிட்ருக்கேன். நிச்சயமாக நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், குறைஞ்சபட்சம் மஞ்சள்ங்கிற ஒன்றையாவது, ஏன்னா உடலில் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய மாபெரும் வல்லமை பெற்றது மஞ்சள். அந்த ஒரு மஞ்சளை கூட கடையில், அந்த மஞ்சத்தூளை வாங்கி நீங்கள் உணவில் போடுறீங்க, அதை கூட கடையில் வாங்கும்போது அது எதிர்ப்பு சக்தி மிக்க ஒரு உணவுப் பொருளாக அது இருப்பதே இல்லை. அந்த ஒரே ஒரு பொருளை மட்டுமாவது உங்கள் வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு தடவை மஞ்சள் விளையும். பொங்கல் முடிஞ்சு 25 நாள் 30 நாளில் தை மாதம் தான் அந்த மஞ்சள் எடுத்து நம்ம பொங்கல் அதையும் வச்சு படைப்போம். நம்ம பொங்கல் பானைக்கே அதை கட்டிட்டு அப்புறம் கொத்தோட மஞ்சள் வச்சு படைப்போம். அதன் பிறகு ஒரு 30 நாள் 40 நாளில் மஞ்சள் விற்பனைக்கு வந்துடும்.
மஞ்சள் கிழங்கு பிடிங்கி தான் அதை படைக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் நமது கலாச்சாரம். அந்த ஒரே ஒரு மஞ்சளை மட்டுமாவது பொங்கல் நல்ல நினைவு வச்சுக்கோங்க. பொங்கல்லேருந்து 30 நாளுக்குள்ளாக 40 நாளுக்குள்ளாக மஞ்சள் விற்பனைக்கு வரும். அந்த மஞ்சளை இப்போ அதுவே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வியாபாரிகள் முன்னாடியே பணம் கொடுத்து புக் பண்ணி நல்லா இவ்வளோ உரம் போடுங்க, அவங்களே கூட வந்துருந்து உரத்தை நல்லா கொட்டி அந்த மஞ்சளை விளைவிச்சு அவங்களே பக்கத்தில் இருந்து குடோன்லாம் இல்லை விவசாயிகளுக்கு பாதுகாத்து வைப்பதற்காக, அதனால் எல்லாம் இப்படியே கொடுத்துட்றாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த மஞ்சள் கிழங்கு அப்படியே ப்ரெசிவேட்டிவ் தண்ணியில் கொட்டி அது நீங்கள் மாம்பழம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது கல் வச்சு பழுக்கிறாங்க, அதனால் மாம்பழம் சாப்பிடாதீங்க. ஏன்னா அதுவும் வியாபாரம், அதுவும் அரசியல். உங்களுக்கு நியூஸில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே போய் மாம்பழத்தை கல் வச்சு புதுனாங்க, அப்படியே லாரியாக கொண்ட குப்பையில் கொட்டினாங்க. மாம்பழம் சாப்பிட விடாமல் உங்களை அடிக்கிறதுக்கு தான் இந்த கதை. மாம்பழம் நீங்கள் சாப்பிடாமல் நிறுத்தினீங்கன்னா பல நோய்கள் உங்களை தாக்கும். இதே போல் தான் ஒவ்வொன்றும் நடந்துட்டுருக்கு. அப்போ நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? நாங்களே மாமரம் நட்டு நாங்களே சாப்பிடணுமா? தாராளமாக செய்யலாம். நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் தயவு செய்து தொட்டி செடி வாங்கி விதை இல்லாத மாமரங்களை வளர்த்து அதில் இருக்கக்கூடிய பழங்களை கொடுக்காதுங்க. விதை இல்லாத பழங்களை சாப்பிடும்போது உயிர் உற்பத்தியான நடக்காது. அப்புறம் கருத்தரிப்பு மையத்தை நோக்கி ஒவ்வொருத்தவங்களும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எப்படி கருத்தரிக்கும்? ஏற்கனவே அங்கேயே உயிர் இல்லாத ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்புறம் எப்படி உங்ககிட்ட உயிர் உருவாகும்? சரி, விஷயத்துக்கு வருவோம். மஞ்சளை வாங்கி அந்த மஞ்சள் அப்படியே துண்டு துண்டாக அரிஞ்சு வெயிலில் போடுங்க. இந்த சித்திரை மாதம்லாம் வர்ற வெயில் இருக்கே, ஒரு 3 நாளில் காஞ்சி போயிடும். அப்படியே எடுத்து ஒரு கண்டெய்னரில், அதாவது பாட்டிலில் அடைச்சா போதும். டைட் கண்டெய்னர் நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள்லாம் பாட்டில்னு சொல்லுவோம். அதுவும் கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் சூப்பர், இல்லைனா கூட பரவாயில்ல. பாட்டில் அடைச்சி வச்சுருங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அதை திறங்க, அப்படியே மூடியே வச்சிடாதீங்க. ஒரே ஒரு கொத்து வேப்பிலையை அதுக்குள்ளே காய வச்ச வேப்பிலையை போட்டு மூடி வச்சுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை திறந்து வைங்க. அப்புறம் திரும்ப மூடிடுங்க. எங்களால் நினப்பு வச்சு திறந்து வைக்க முடியாது, ஆனால் உங்களால் நினப்பு வச்சு வாட்ஸ்அப் பார்க்க முடியுமா? உங்களால் நினப்பு வச்சு ட்விட்டருக்கு போக முடியுமா? இதையும் செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் பல நோய்கள் வராது மட்டும் இல்லை, கண்டிப்பாக கேன்சர் வராது. அந்த மஞ்சளை மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் என்றைக்கு நீங்கள் திறந்து வைக்கிறீங்களோ அன்னைக்கு மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு தூள் பண்ணி அதை நீங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க. பல நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. நிச்சயமாங்க, சர்வ நிச்சயமாக சொல்கிறேன். அதனால் இந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒன்றை மட்டுமாவது நீங்கள் உங்கள் கையால் வாங்கி சேமித்து பயன்படுத்துங்க. இதை போல் நிறைய விஷயம் இருக்குது. தொடர்ந்து வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்படி வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த பில்டிங்க்கு நடுப்பற மேகம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே விடை பெறுவோம்.